இங்க எப்படி தமிழ்நாட்டில் வள்ளல் பச்சையப்பன் முதலியார் வந்து கல்வியில ஒரு பெரிய புரட்சி பண்ணாரோ அதை மாதிரி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் பண்ண நம் தமிழர் நம் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆற்காடு ராவ் பகதூர் நாராயணசுவாமி முதலியார். 1867 ஆற்காடு நாராயணசுவாமி முதலியார் கூப்பிட்டு அவரு வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்ட். அவரு வந்து என்ன பண்றாரு, அட்டாரா கச்சேரி அப்படின்ற ஒரு செக்ரட்டரியேட்டை கர்நாடகா ஸ்டேட்டுக்காக கட்டுறாரு. இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியர் யார் அப்படின்னா BR மாணிக்க முதலியாரை கூப்பிட்டு அவருக்கு தான் இந்த விதான் சௌதானா ப்ராஜெக்டை வந்து கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சட்டசபை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலுமே இவ்வளோ பெரிய ஒரு கலை நயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சட்டசபை எதுவுமே கிடையாது, இன்க்ளூடிங் தமிழ்நாடும் கிடையாது. விதான சௌதா தான் இந்தியாவிலே மிகப்பெரிய சட்டசபை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். கர்நாடகா அப்படின்னாலே தமிழர்களுக்கும் கர்நாடகாவுக்கும் பயங்கர சண்டை எல்லாம் வரும், காவேரி வாட்டர் பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஆனால் ஒரு கர்நாடகாவினுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க ஒரு மாநிலத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கும் ஒரு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரோட்ஸ், டவுன் பிளானிங் எல்லாத்துக்குமே முக்கிய பங்காற்றினர் வந்து ஒரு முக்கியமாக தமிழர்கள் தான். இப்போ நம்ம ரீசெண்டாக நான் இப்போ ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது BR மாணிக்கம் முதலியார், இவர் வந்து ஒரு ஆற்காடு முதலியார். இவர் வந்து இவங்க ஃபேமிலி முன்னாடியே கர்நாடகாவுக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க. இவர் வந்து ஏப்ரல் 4 1909 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெங்களூர்ல பிறக்கிறாரு. இவர் தான் வந்து என்ன பண்றாரு, இந்த விதான சௌதான்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகாவினுடைய தலைமை செயலகம் சட்டசபையை வந்து வடிவமைத்து கட்டுறாரு. இன்னைக்கு கர்நாடகாவினோட ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அவங்களோட ஸ்டேட் லாகோ எம்ப்ளம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா விதான சௌதாக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேலஸ், எளிய மக்களின் அரண்மனை அப்படின்றது அதனுடைய ஒரு நோக்கமா இருந்திருக்கு. முக்கியமா இந்த விதான சௌதா ஏன் கட்டினாங்க அப்படின்னு ஒரு கதையை கேட்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க கீழே அடிமைப்பட்டு கிடந்தப்ப இந்த மைசூர் சமஸ்தானம், மைசூர் த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் மைசூர், டிப்பு சுல்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்து அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, கர்நாடகாவுடைய மாநிலத்தினுடைய இந்த ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய அலுவல்கள், அரசு ரீதியான அலுவல்களை வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பேலஸ்லேயே தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு தலைமை செயலகமா திப்பு சுல்தானுடைய பேலஸ்ல தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா இன்னும் கொஞ்சம் அவங்களோட மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் நிறைய சேரும்பொழுது திப்பு சுல்தான் பேலஸ் இடம் பத்தாம என்ன பண்றாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் டவுன் ஹாலில் தான் வந்து இவங்களோட இந்த ஸ்டேட் அஃபேர்ஸ், கலெக்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மேல் சபை கீழ் சபைன்னு கர்நாடகாவில் உருவாக்கும் பொழுது அந்த டவுன் ஹாலும் பத்தாம என்ன பண்றாங்க, 1886 என்ன பண்றாங்க, ஆற்காட்டில் இருக்கக்கூடிய நாராயணசுவாமி முதலியார், அதாவது இவர் ஒரு ஆற்காட் முதலியார், இவரும் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் போய் செட்டில் ஆகுறாங்க. அவர் வந்து ராவ் பகதூர் ஆற்காடு நாராயணசுவாமி முதலியார்னு நம்ம சொல்லுவோம். அவரை பத்தின ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், அதோட லிங்க் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் வரும். ஆற்காடு நாராயணசுவாமி முதலியார் வந்து பாத்தீங்கன்னா RBANS ட்ரஸ்ட் அண்ட் காலேஜஸ் அப்படின்றது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலி அல்சூர், கண்டோன்மெண்ட், ஷிமோகா போன்ற இடங்கள்ல இவருடைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நிறைய இருக்கு. இங்க எப்படி தமிழ்நாட்டில் வள்ளல் பச்சையப்பன் முதலியார் வந்து கல்வியில ஒரு பெரிய புரட்சி பண்ணாரோ அதை மாதிரி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் பண்ண நம் தமிழர் நம் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆற்காடு ராவ் பகதூர் நாராயணசுவாமி முதலியார். ஸோ என்ன நடக்குதுன்னா, டிப்பு சுல்தானுடைய பேலஸ்ல நடந்துட்டு இருந்த சட்டசபை இடம் பத்தாம டவுன் ஹாலுக்கு மாறுது. டவுன் ஹால்லையும் பத்தாம என்ன பண்றாங்க, அப்ப இருந்த பிரிட்டிஷ் ஆளுங்க, மைசூர் சமஸ்தானத்துல இருந்த கடைசி மன்னர்கள் என்ன பண்றாங்க, 1867 ஆற்காடு நாராயணசுவாமி முதலியார் கூப்பிட்டு அவரு வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்ட். அவரு வந்து என்ன பண்றாரு, அட்டாரா கச்சேரி அப்படின்ற ஒரு செக்ரட்டரியேட்டை கர்நாடகா ஸ்டேட்டுக்காக கட்டுறாரு. அது வந்து இன்னைக்கு கர்நாடகா ஹைகோர்ட் ஆகியிருக்கு. அதுலயும் இடம் பார்த்தாம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நிறைய டெவலப் ஆனதுனால இவங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கும்பொழுது 1951 இந்தியா சுதந்திரம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்த கர்நாடகா முதலமைச்சர் கெங்கல் ஹனுமந்தையா அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கிட்டோம், இந்த விடுதலையை நம்ம வந்து கொண்டாடுற மாதிரியும் மக்கள் ஆட்சி ஜனநாயகம் நடக்கிற மாதிரியும் நம்மளுடைய சுயமரியாதையை தெரிவிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சட்டசபை உருவாக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அட்டாரா கச்சேரி நம்மளுக்கு இடம் பார்த்தலன்னு சொன்னப்போ என்ன பண்றாரு, இப்ப கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியர் யார் அப்படின்னா BR மாணிக்க முதலியாரை கூப்பிட்டு அவருக்கு தான் இந்த விதான் சௌதானா ப்ராஜெக்டை வந்து கொடுக்குறாரு. இப்ப BR மாணிக்கம் முதலியாரோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்றாரு, பெங்களூர் யூனிவர்சிட்டியில
யூனிவர்சிட்டியில ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர், அதாவது கவர்மெண்ட் முனிசிபாலிட்டியினுடைய ஒரு இன்ஜினியரா பணிக்கு சேர்ந்து பிறகு சீஃப் இன்ஜினியர் ஆகி பிறகு சிட்டி டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் பெங்களூர் மைசூர் சிட்டி டெவலப்மெண்ட் போர்டுடைய ஒரு பிரசிடென்ட் ஆகி சீஃப் கவர்மெண்ட் ஆர்கிடெக்ட் கர்நாடகாவினுடைய மொத்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் உடைய ஒரு சீஃப் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்டாவும் மாறி ஹோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், இந்தியன் இன்ஜினியரிங் அசோசியேஷன், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுமான இன்ஜினியர்களுடைய சங்கத்துக்கும் ஒரு தலைவராகி ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு உயர்ந்தவர். இவர் சிகாகோ, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ இல்லினாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல மேலும் இந்த ஆர்கிடெக்சர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நிறைய படிச்சுட்டு இவர் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கிறார். இது 1943 1943 to 1946 3 வருஷம் இவர் சிகாகோ யூஎஸ்லேயே இருந்து அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு மாடர்ன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகா சட்டசபை பார்த்தீங்கன்னா கிரானைட் வெனிரிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலயமா தான் இதை கட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த கிரானைட் ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த எக்ஸ்பேன்ஷன்லாம் தவிர்க்கிற மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் கட்டியிருக்கிறார். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஒரு விதான் சௌதானா கட்டணும்னு உடனே அவர் நிறைய யோசனைகள் வந்திருக்கு. இப்போ என்ன பண்றாரு, நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில் மற்றும் அஜந்தா கேவ்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அஜந்தா கேவ்ஸ், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜஹோர்காஸ் இதை மாதிரியும், ரெண்டாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற ஒரு பில்டிங்கினுடைய ஒரு ஆர்கிடெக்சர், அதில் இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜிக்கல், அப்புறம் நம்ம திராவிட கலாச்சாரத்துக்கு ஏற்பட்ட, ஏன்னா இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடுலாம் ஒரு நியோ டிராவிடியன் லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த நியோ டிராவிடியன் கல்ச்சரை தெரிவிக்கிற விதமாக தான் இந்த அஜந்தா கேவ், பிரகதீஸ்வரர் டெம்பிள்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு விதான சௌதாவை கட்டுறாங்க. மக்களுடைய ஒரு அரண்மனை. அதுல என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000, அது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 1951 ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டு பண்றார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 1956 திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குன்னா பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு கர்நாடகாவுடைய ஒரு முக்கியமான அடையாளமா ஒரு சுற்றுலா தலமா இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ், தொழிலாளர்களை யூஸ் பண்ணி தான் நடத்திருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ஒரு 1500 ஆர்டிஸ்ட், இந்த நுண் கலைஞர்கள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்னிச்சர்ஸ் கிரியேட் பண்றது, அதெல்லாம் அந்த கலைஞர்கள், வினையர்கள் எல்லாருமே வச்சு தான் இதை கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 5000 பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட இதை பயன்படுத்தி அந்த சிறை கைதிகளுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி கொடுத்து அவங்களையும் இந்த 5 வருஷத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த மாநிலத்தினுடைய சட்டசபையை உருவாக்குறதுக்கு உழைச்சாங்களோ அவங்களெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு நிறைய பேர் சின்ன சின்ன கேஸ்ல இருக்கவங்களாம் விடுவித்த ஒரு தருணமும் நடந்தது. இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சட்டசபை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலுமே இவ்வளோ பெரிய ஒரு கலை நயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சட்டசபை எதுவுமே கிடையாது, இன்க்ளூடிங் தமிழ்நாடும் கிடையாது. விதான சௌதா தான் இந்தியாவிலே மிகப்பெரிய சட்டசபை, ஒரு தலைமை செயலகம். 60 ஏக்கர்ல அது கட்டியிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே 10 ஏக்கரா, 5 ஏக்கரா, 20 ஏக்கரா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர்ல ஒரு பிகஸ்ட், ஈவன் நம்மளோட பார்லிமெண்ட்டே கூட 60 ஏக்கரால கட்டல, ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் அசம்பிளி இன் ஹோல் இந்தியா. இது மட்டும் இல்லாம B.R. மாணிக்க முதலியார் சிட்டி டவுன் பிளானிங் ஒரு சீஃப் டைரக்டர் இவர் தான், கர்நாடகா ஸ்டேட். அதனாலதான் இன்னைக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே சிட்டி பிளானிங் ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கும் when compared to அதர் ஸ்டேட்ஸ். அதனுடைய ஒரு முக்கிய பெங்களூர் டவுன் பிளான், மைசூர் டவுன் பிளானை வடிவமைத்தது B.R. மாணிக்க முதலியார். என்னென்ன பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காருன்னா இன்னைக்கு பெங்களூர் இருக்கக்கூடிய ஜெயா நகர், சதாசிவ நகர், இந்திரா நகர், ஜெயா மஹால் போன்ற இந்த முக்கியமான ஜேபி நகர், இந்த மாதிரி பெங்களூர் இருக்க முக்கியமான ஏரியாக்கள். இங்கே எப்படி இப்போ நம்ம அண்ணா நகர், இன்னைக்கு புருஷவாக்கம், ஆரியபுரம் சொல்லுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஜெயா நகர், ஜேபி நகர்லாம் பெங்களூர் ஒரு முக்கியமான ஒரு நகர மைய பகுதிகள். இந்த பகுதிகள்லாம் டவுன் பிளான் கிரியேட் பண்ணி கொடுத்தவர் மாணிக்க முதலியார். இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவோட KSRTC மெயின் பில்டிங், அதாவது கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோடது, மைசூர் டைரிஸ், அதாவது அவங்க இருக்கக்கூடிய பால் பண்ணையை வடிவமைத்து கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் இருக்கக்கூடிய கர்நாடகா ஹவுஸ், கர்நாடகா மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு திருப்பதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்கு, அதையும் இவர் தான் வடிவமைத்து கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மைசூர் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு மைசூர் யூனிவர்சிட்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி கர்நாடகாவில். அது மட்டும் இல்லாமல் மைசூர் சுகர் ஃபேக்டரிஸ் எல்லாமே இவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுடைய மாணிக்க முதலியார். இந்த விதான சௌதானுடைய ஒரு முக்கியமா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆஸ் அ ஃப்ரீ பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய சுயமரியாதை சொல்லக்கூடிய சுதந்திர நாட்டு மக்களுக்கான ஒரு அடையாளமாக இந்த விதான சௌதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தை தான் கட்டியிருக்கிறாங்க. முக்கியமா கர்நாடக அரசாங்கம் இவருடைய இந்த கர்நாடக மாநில வளர்ச்சிக்கு இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ரோட்
டவுன் பிளானிங் எல்லாமே பண்ணதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1967 இவர் இறந்த பிற்பாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட், கர்நாடகாவுடைய ஒரு சிஏஜி ரிப்போர்ட் மாதிரி வருஷம் வரக்கூடியதுல மாடல் ஆஃப் இன்டிகிரேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த பிஆர் மாணிக்க முதலியாரால தான் இன்னைக்கு கர்நாடகாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குது அப்படின்னு ஒரு விஷயமா சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 2021 நடந்த ஒரு முக்கியமான ஒரு முதலியார் சங்கம் மீட்டிங், அதாவது கர்நாடகா அனைத்து முதலியார் சங்க மீட்டிங்ல கர்நாடகா முதலமைச்சர் பொம்மை அவர்கள் முதலியார் சங்க மீட்டிங்க்கு வந்து முதலியார் மக்கள் அனைவரும் இந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள், தயவு செய்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலியார்களுமே கல்வி நிறுவனங்கள் ஆரம்பியுங்கள், நீங்கள் தொழில் நிறைய பண்ணுங்க, கர்நாடகா கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்த பொம்மை அவர்கள் வந்து முதலியார் சங்க மீட்டிங்லயே அட்டன் பண்ணி இதை சொல்லி நம்ம பெருமைப்படுத்தியிருக்கிறார். முக்கியமா கர்நாடகால கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சத்துக்கிட்ட நம்ம முதலியார் சமுதாய மக்களே இருக்கிறாங்க. 1.5 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்க. அதுல பெரும் பகுதி ஆர்காட் முதலியார்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கர்நாடகாவில். அங்க இருக்கக்கூடிய முதலியார்கள் கர்நாடகாவுடைய வளர்ச்சிக்கும், முக்கியமா மங்களம் சின்ன சுவாமி முதலியார் தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் கட்டினவர். அட்டாரா கச்சேரி இப்ப இருக்கிற ஹைகோர்ட் முன்னாடி தலைமை செயலகமா இருந்ததை கட்டினவர் ஆர்காடு ராவ் பகதூர் நாராயணசுவாமி முதலியார். இப்ப இருக்கக்கூடிய விதான சௌதாவா கட்டினவர் பிஆர் மாணிக்க முதலியார். இது மட்டும் இல்லாம அங்க இப்ப எப்படி இங்க பச்சைப்பன் கல்லூரி பச்சைப்பா ஸ்கூல் இருந்து ஏழை மக்கள் படித்தாங்களோ அதே போன்று RBINS ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் அப்போ ஆர்காடு நாராயணசுவாமி முதலியாரனுடைய அவர் ஒரு 200 வருஷத்து 1864-65 கட்டினது தான் அந்த RBINS இன்ஸ்டியூட்ஸ். இதே போல நம் தமிழர்கள் நம் முதலியார் மக்கள் நிறைய பேர் கர்நாடகாவுக்கு வந்து பொழைச்சி கர்நாடக மாநிலத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கிறாங்க. இதை முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்களே வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி நன்றி தெரிவித்திருக்கார். அதே போல ஆந்திர பிரதேஷ்லயுமே பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முதலியார்கள் அந்த மாநில வளர்ச்சிக்கு, இப்பதான் ஆந்திரா தெலுங்கானா, அப்ப ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேஷ்க்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு பங்காற்றி நற்காரியங்களுக்கு, கோயில் கல்வி நிறுவனங்களுக்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் தானமா கொடுத்ததுக்காக முதலியார் கார்பரேஷன் வெல்ஃபேர் கமிட்டினே ஒன்று அவர் வந்து ஆந்திர பிரதேஷ் முதலியார் கார்பரேஷன் அண்ட் வெல்ஃபேர் கமிட்டினே ஒரு வாரியம் ஒன்று உருவாக்கி இருக்கிறார் முதலியார் சமுதாயத்துக்கு. அதே போன்று கர்நாடகாவிலுமே ஒரு வாரியம் அரசாங்கம் உருவாக்க போகிறது. அதே போல் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய யாரும் தவிர்க்கவே முடியாத லெவலுக்கு, மறுக்க முடியாத லெவலுக்கு இங்க இருக்கக்கூடிய கோயில் கல்வி நிறுவனங்கள், அரசு ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அரசாங்க பில்டிங்ல எல்லாம் முதலியார் சமுதாய மக்கள் மிகப்பெரிய ஒரு சேவையும் தொன்று மாட்டியிருக்கிறார்கள். இங்கேயும் ஒரு முதலியார் இப்போ அமையக்கூடிய எந்த புதிய அரசாங்கமும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு முக்கிய கோரிக்கை முதலியார் சமுதாயத்துக்கென்று ஒரு வாரியம் அமைக்க வேண்டும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் நற்பணிகளுக்கும் இவ்வளவு சேவை செஞ்ச ஒரு கம்யூனிட்டி, ரொம்ப ஒரு என்லைட்டன் கம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி கட்டாயம் கவர்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கர்நாடகாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட பிஆர் மாணிக்க முதலியாரோட நினைவை நாம் போற்றுவோம். அவர் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஜினியரா, அது மட்டும் இல்லாம பிஆர் மாணிக்க முதலியார் கர்நாடகாவில் தான் முதலியார் சங்கத்தை முதல் ஆரம்பிச்சு அதனுடைய தலைவராகவும் இருந்தவர் பிஆர் மாணிக்க முதலியார். மாணிக்க முதலியார் கர்நாடகா அனைத்து முதலியார் சங்கத்தினுடைய ஒரு தலைவர், ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்டாகவும் இருந்திருக்கிறார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொதுமக்களுக்கு சேவை செய்தாலும் தன் சமுதாய மக்களுக்கும் மறவாமல் அவர் வந்து ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்கிறார். ஸோ டெஃபினெட்லி நம்ம வந்து விதான சௌதாவை கட்டின பிஆர் மாணிக்க முதலியார் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ன்றதை நம்ம நினைவு கூற வேண்டும். இன்னொரு எபிசோட நம்ம சந்திப்போம். நன்றி.